திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் திட்டமிட்டே போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தை நடத்துவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் தேவையற்றது எனவும் 100% பேருந்துகள் இயங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். அரசு பேச்சுவார்த்தையின் பொழுது விரைவில் உங்களுக்கு ஊதிய தொகை மற்றும் என்னென்ன தொகைகள் நிலுவையில் இருக்கின்றதோ அதையெல்லாம் வழங்குகின்றோம் என்று மாண்புமிகு முதலமைச்சரின் அறிவுரையை கேட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவித்ததற்கு பிறகும் 750 கோடி வழங்குகிறோம் என்று அறிவித்ததற்கு பிறகும் வேண்டுமென்றே திட்டமிட்டே திராவிட முன்னேற்றக் கழகமும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து திட்டமிட்டு தமிழகத்திலே ஒரு போராட்டத்தை நடத்திட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு, தீய எண்ணத்தோடு இந்த செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த செயல் முறியடிக்கப்படும். அரசின் சார்பாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நிச்சயம் முறியடித்து காட்டும் என்கின்ற நிலைப்பாட்டினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, விரைவில் இன்றும் நாளையும் தொடர்ந்து 100% பஸ்ஸுகள் இயங்குவதற்கு அனைத்து பணிகளையும் இங்கே மாவட்ட ஆட்சியர்களும் போக்குவரத்து துறையும் நிச்சயம் செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 750 கோடி வழங்குகிறோம் என்று அறிவித்த பின்பும் வேண்டுமென்றே நடத்துகின்ற இந்த போராட்டம் தேவையற்றது.